இன்றைக்கி ஒரு மிக்சி ஜாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க, என்ன மிக்சி ஜார், என்ன மிக்சி, என்ன ஃபால்ட் இருக்குது, எப்படி இருக்குது மிக்சி ஜார்னு பார்க்கலாம். இது வந்து பட்டர்ஃப்ளை மிக்சி ஜார். பட்டர்ஃப்ளை பாருங்கள், பட்டர்ஃப்ளை மிக்சி ஜார். இதுதான் மிக்சி ஜார். இதில் என்ன ஒரு ஃபால்ட்னா, நல்லா ஒர்க் பண்ணுது இது பட்டர்ஃப்ளை மிக்சி ஜாரு. ஆனால் இதில் என்னென்னா பொடின்றது இல்லை. ஆக்சுவலாக பொடின்றதை நம்ம ஒரு அவசரத்துக்கு நம்ம கைட்டி எடுக்க முடியும், வாழ முடியும். ஏன்னா வேலைக்கு போகிறவங்க அவசரத்துக்கு டக்குன்னு இதை வந்து கைட்டினா எண்ணெய் காயும் போது கை வந்து எண்ணெயாக இருக்கும், கைட்ட முடியாது. அதே போல் இதில் ஆக்சுவலாக பழைய ஜார்லலாம் இது பாருங்கள், இப்போ ஜாரை காமிக்கிறேன். இந்த ஜாரில் பாருங்கள் புடி இருக்குது. இந்த புடியால் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம இப்படி பிடிச்சி கைட்டலாம். ஆனால் இது வந்து இப்படி இப்படி திரும்பி இப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு கை வலிக்கிடும். அதே போல் இந்த இதில் வந்து இந்த காடி கொடுத்துருக்காங்க. இந்த பழைய காலத்து மிக்சிலாம் இந்த காடி வரல, அந்த மாதிரி காடி கொடுத்துருக்காங்க. இந்த காடி வந்து கரெக்டாக அந்த இதில் மாட்டி இப்படி லாக் பண்ணணும். ஆனால் அது வந்து கண்டிப்பாக லேடிஸுனால முடியாது, கண்டிப்பாக அது கொஞ்சம் கஷ்டம். அதே இந்த ரப்பர் மாதிரி புஷ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ரப்பர் புஷ்ஷு இதெல்லாம் ஈஸியாக அப்படி போட்டுருவாங்க, போட்டு அரைச்சிட்டு டக்குன்னு கட்டி எடுத்துருவாங்க. இதுதான் ஈஸியாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த கம்பெனி பட்டர்ஃப்ளை ஜாரு, ஆனால் நல்லா தான் இருக்குது. ஜாரெலாம் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. பட் இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. இது போட்டு இப்படி கைட்டுறது போட்டு இப்போ ஈஸியாக காலியாக இருக்கனால ஈஸியாக போட்டு கைட்டலாம். ஆனால் அதே நம்ம அரைக்கும் போது இது மாட்டிக்கிட்டு பாருங்கள், வரைய வராது. லாக் ஆகிடுச்சுன்னா வரைய வராது. ஒரு அவசரத்துக்கு எடுக்க முடியாது, இன்னும் சரியாக லாக் ஆகாது. இது வந்து லேடிஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வந்து இதே மாதிரி தயாரித்து ரப்பர் புஷ் தயாரித்தா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், லாக் ஆகிடுச்சு. இது சரியாக லாக் பண்ணலாம், கொஞ்சம் லாக் ஆகிடும், நம்மளால எடுக்க முடியல. பாருங்கள், இந்த மாதிரி இதில் மிஸ்டேக் இருக்குது. அதே போல் புடியும் இல்லை. புடியும் தான் ஈஸியாக கைட்டிடலாம். நம்ம வந்து திரும்பி கைட்டும் போது என்ன ஆகுதுன்னா அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் இங்கே பக்கத்தில் ஒரு பாத்திர கடையில் வாங்கினோம். அந்த கடையில் பாத்திரம்லாம் கொடுக்குறாங்க, விற்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து மிக்சி ஜாரே ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த மிக்சி ஜாரில் ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரிஜினல் மிக்சி ஜார் பட்டர்ஃப்ளை மிக்சி ஜார் வந்து உள்ளேருந்து ஸ்ப்ரிங் வர 3 வாஷர் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்கை வாஷரை கைட்டிட்டு இதுலேருந்து வேறு ஒரு ஜாருக்கு போட்டு அவங்க ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக நான் வாங்கி அந்த வீட்டுக்கு பார்க்கும்போது தான் இது உள்ள ஸ்ப்ரிங்கும் இல்லை, 3 வாஷரும் இல்லை, ஒன்றும் இல்லை. வெறும் அந்த பிளேடை இது மட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் பிளேடு நல்ல பிளேடு, நல்ல காலம் ஒரிஜினல் பிளேடு மாற்றலை. ஆனால் அதனுடைய வாஷரும் அந்த ஸ்ப்ரிங்கும் கைக்கிட்டாங்க. அவ்வாறு தண்ணி ஊற்றி அரைக்கும் போது ஆக்சுவலாக கீழே தண்ணி வந்தது. இதுபோல் நீங்கள் சின்ன லோக்கல் கடைகளில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்குங்க. அவங்க இந்த மாதிரி தில்லுமுள்ளு வேலைலாம் பண்ணி வைக்கிறாங்க. இதில் பாருங்கள், ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி ஜாரு யாருன்னா நிறைய பேர் பட்டர்ஃப்ளை ஜார் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலாக நீங்கள் அப்படி யூஸ் பண்ணி இது நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, இல்லை கரெக்டாக உங்களுக்கு ஃபிட் ஆகுது, உங்களுக்கு செட் ஆகுது. இப்போ எங்களுக்கு இது செட் ஆகுது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு எந்த நிலைமையில எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. கம்பெனிக்காரன் கூட அவங்களுக்கு புரியும், சரி நம்ம பண்ணுறது இவ்வளோ ஃபால்ட் இருக்குது, இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, தேங்க்யூ.